ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मन्त्रं बृहदारण्यकोपनिषत् ध्यान श्लोकं भगवद्गीता। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः आत्मवस्ये भगीरात्मा। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थवर्ष्यो भगतयो भूत्वा गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதில் நம்ம 27வது ஸ்லோகம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதாவது 27வது ஸ்லோகத்தில் ஜஸ்ட் நான் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, எத் கரோஷி எத் அஸ்னாசி எத் ஜிஹோசி ததாசி எத் தத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு சொன்னார். அதாவது நீ எதை செய்தாலும், எதை உண்டாலும், எந்த ஹோமம் யாகங்கள் செய்தாலும், எந்த தான தர்மங்கள் செய்தாலும், எந்த தவங்களை மேற்கொண்டாலும் கௌந்தேயா அர்ஜுனா தத் குருஷ்வ அதை செய். எப்படி செய்ய வேண்டும்? மதர்ப்பணம் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எதை வேணாலும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் எதை வேண்டாலும் செய்யலாம் அப்படின்றது இது கிடையாது. பகவான் ஒரு நியமத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. இந்த நியமம் எப்படின்னா, ஏன்னா ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பித்தார்? தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரன்னு ஆரம்பித்தார். ஸோ தர்மத்தின் அடிப்படையில் இருக்கணும். தர்மமான இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு விளையாட்டு மாதிரி. அந்த விளையாட்டை எப்படி திறன்பட விளையாட வேண்டும், அந்த விளையாட்டு தர்மத்தின்படி நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லுவார். அதனால் நம்ம எப்படி வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடலாம், எந்த கர்மத்தை வேணாலும் செய்யலாம், எந்த யாக யஜ்யங்கள் செய்யலாம், எந்த ஹோமங்களும் செய்யலாம், அதெல்லாம் எப்படி வேணாலும் தபஸ் பண்ணலாம். அப்படிலாம் செஞ்சுட்டு நம்ம மதர்ப்பணம் உனக்காக நான் அர்ப்பணம் பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி வேலைக்கு ஆகாது. முதல் நியமம் என்ன சொல்கிறாருன்னா, எந்த செயல் செய்தாலும், எந்த உணவு சாப்பிட்டாலும், எந்த தானம் செய்தாலும், எந்த தவம் செய்தாலும், எந்த யாகங்கள் செய்தாலும் அவையெல்லாம் தர்மத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். லஞ்சம் கொடுத்தெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா லஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி மாற்ற முடியாத, இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு விஷயமாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. அதனால் பகவான் சொல்கிறது இதெல்லாம் நம்ம இங்கே ஆகாது. அப்படி தர்மத்திற்கு உட்பட்டது தான் பகவான் ஏற்றுக்கொள்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நேரடியாக சொல்லலை. இதை அந்த பகவத்கீதையுடைய ஆரம்ப காலத்திலேருந்து பகவான் என்ன தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும்னு ஆரம்பத்திலேருந்து சொல்கிறார். அதனால் இந்த தர்மத்தின் அடிப்படையில் அதைத்தான் தர்மத்தின் அடிப்படையிலே இருக்கின்ற விஷயத்தை தான் பகவான் ஏற்றுக்கொள்வார். அப்படி தர்மத்தின் அடிப்படையிலே செய்கின்ற கர்மங்கள், தர்மத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை தான், நாம் சாப்பிடுகின்ற உணவு, நாம் தருகின்ற தானம் எல்லாமே தர்மத்தின் அடிப்படையில் வருகணும். ஏன்னா நிஷித்த கர்மத்தை பற்றி பகவான் நம்முடைய வேதங்கள்லையும் சொல்லியிருக்கார். நிஷித்த கர்மம் செய்யக்கூடாத கர்மங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஸ்பெஷலாகவே சொல்லியிருக்குது. ஸோ அந்த செய்யக்கூடாத கர்மங்களை செய்து
எத் கரோஷி என்பதை நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் உனக்கு, நீ அதை நான் உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன். நான் எதை வேணாலும் செஞ்சுட்டு அதை உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பகவான் சொல்கிறார். அதனால்தான் தர்மத்தின் அடிப்படையில் எதை செய்தாலும், எதை உண்டாலும், எந்த தவம் செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று பகவான் இங்கு முக்கியமாக சொல்கிறார். அதனால் நம்ம தர்மத்தின் அடிப்படையில், வாழ்க்கையே தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு வார்த்தை இங்கே நம்ம பண்ண மதர்ப்பணம், மத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் அப்படின்னு சொல்லி, அதைத்தான் நம்ம கொஞ்சம் இந்த வார்த்தை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை. ஸோ முதல் பகவான் அர்ப்பணம் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மதர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பெறணும், எப்படி வேணாலும் அர்ப்பணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த அர்ப்பணத்துக்கு பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியதுக்கு முதல் அர்த்தம் என்னென்னா, பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதே என்றால் அது ஒரு செயல். அந்த செயல் செய்யும் போதே நமக்கு ஒரு திருப்தி உண்டாகும். அதுதான் மதர்ப்பணத்துறை முதல் நியமம். ஏன்னா நம்ம பகவானுக்காக ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பூ கைங்கரியம் பண்ணுறோம், அல்லது நீர் எடுத்து வர்றோம், அல்லது அந்த அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறோம், இதெல்லாம் அர்ப்பணம் பண்ணோம். அந்த அர்ப்பணம் எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த அர்ப்பணம் செய்யும் போதே நமக்கு ஒரு திருப்தி உண்டாகும். ஏன்னா அதுக்குன்னா நம்ம எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. அதனால தான் அந்த செயலுக்கு பலனை எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு என்னென்னா, அந்த பலன் செய்யும் பொழுதே நமக்கு ஒரு திருப்தி உண்டாகிறது அந்த இடத்துல. அதனால் நம்ம எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. அந்த செயல் செய்யும்போது ஒரு பழமொழி நமக்கு தெரியும் எல்லாருக்கும், கரும்பு தின்ன கூலி வேணுமா, கூலி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி. காரணம், அந்த கரும்பு தின்பதே ஒரு திருப்தியான திருப்தியை நமக்கு கொடுக்கிறது. அல்லது ஒரு மாணவன், அதாவது ஒரு சிறுவன்கிட்ட போய் ஒரு மொபைல் ஃபோன், லேட்டஸ்ட்டு மொபைல் கொடுத்து, நீ ஒரு மணி நேரம் இந்த ஃபோனில் விளையாடு, உனக்கு ஒரு பரிசு தரேன் நான் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த விளையாட்டே அவனுக்கு ஒரு பெரிய பரிசு மாதிரி தான். அதனால் அதுக்கு அந்த செயல் செய்யும் பொழுதே அவனுக்கு ஒரு திருப்தி தருகிறது. அதனால் அவன் பரிசு ஒன்றும் தேவையில்லை, அந்த செயலே அவனுக்கு திருப்தியை கொடுக்குறது. அதே நேரத்தில் அம்மா கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்தா தான் அவன் போவான். ஏன்னா அந்த செயலிலே அவனுக்கு திருப்தி கிடைப்பதில்லை. அதனால் நம்ம பகவானுக்கு நாம் அர்ப்பணம் செய்கின்ற செயலிலே நமக்கு முதல் திருப்தி கிடைக்க வேண்டும். இப்படி சில செயல்கள் நாம் செய்வதிலே நமக்கு, பகவானுக்காக செய்கின்ற செயலிலே நமக்கு திருப்தி கிடைக்கிறது. ஒருவர் பகவான் தர்மத்தின்படி தான் செய்கிறார், அதாவது பகவான் எல்லாமே தர்மத்தின்படி தான் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த செயலிலே திருப்தி வந்துருச்சுன்னா அதை மதர்ப்பணம் செய்ய, தர்மத்தின்படி செய்யணும்னு நம்ம கடைசி நான் சொன்னேன், இப்போ ஆரம்பிக்கும் போது சொன்னேன். ஆனால் அந்த செயலிலே ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னா அதைத்தான் மதர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறார். அதை அந்த பக்தன் பகவானுக்காக அர்ப்பணம் செய்கிறார், ஏதாவது அந்த செயலை அர்ப்பணம் செய்கிறார், அதைத்தான் மதர்ப்பணம். இந்த மதர்ப்பணம் 2 பொருள் இருக்குது. செயலை பகவானுக்கு அர்ப்பணம் செய்தல், இதிலிருந்து என்ன ஆகுது? 2வது பொருள். முதல் பொருள் மதர்ப்பணத்துக்கு அந்த செயல் செய்யும் போதே நமக்கு திருப்தி கிடைக்கும். 2வது பொருள் என்னன்னா, அந்த செயலை அர்ப்பணம் செய்யும் பொழுது அதிலிருந்து நமக்கு மமதா தியாகம், அதாவது என்னுடையது நான் என்கின்ற மமதா தியாகம் வருகிறது. அந்த தியாகம் செய்தால், அதாவது மமதா தியாகம் செய்யும் பொழுது இது என்னுடையது அல்ல என்ற புத்தியும் தியாகம் செய்ய வேண்டும். நம்ம அந்த பகவானுக்காக செய்கிறேங்கிறது நமக்கு திருப்தி கிடைக்கிது. அதே நேரத்தில் நமக்கு இந்த பொருள், இதை நான் இறைவனுக்காக நான் படைக்கிறேன், இறைவனுக்காக நான் கொடுக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த தியாகம், மமதா தியாகம், நான் கொடுக்கிறேன் என்பதை அந்த இடத்துல தியாகம் செய்யணும். ஸோ ஒரு பொருளை, உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பொருளை நம்ம யஜ்யத்துக்கு, யாகத்துக்கு பயன்படுத்தும் போது அது என்னுடையது அல்ல என்ற புத்தி நமக்கு வருகிறது. நாம் வாழ்க்கையில் பல வகையான பொருள்களை உபயோகிக்கிறோம். அப்படி அதை என்னுடையது என்ற எண்ணம் நமக்கு வந்துகிடுகிறது. எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபோன், அதாவது எதை வேணாலும் இது என்னுடையது, ஏன்னா நான் அதை தொடர்ந்து உபயோகித்து கொண்டிருக்கிறதால் அது என்னுடையது அப்படின்ற ஒரு மமதா புத்தி வந்துடுது நமக்கு. அது
எனக்கு சொந்தமானது, இது என்னுடையது என்னுடையது. இங்கு பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட்டால் அதை நான் பயன்படுத்தும் பொருளாக எதுவாக இருந்தாலும் எனக்கு அது சொந்தமில்லை என்ற கருத்து தான் மமதா தியாகம். நான் பயன்படுத்தலாம். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார், பணக்கார வீட்டு வேலைக்காரி. அந்த பணக்கார வீட்டு வேலைக்காரி அந்த அந்த பணக்கார வீட்டில் இருக்கின்ற எல்லா இதையும் பயன்படுத்துவாள். அதாவது அவர் சாப்பிட்றதும் சரி, அவர் அந்த ஃப்ரிட்ஜு, ஏசி, அப்புறம் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே யூஸ். ஆனால் அவளுடைய மனதிலே என்ன இருக்கும், இது எனக்கு சொந்தம் அல்ல. அதே மாதிரி தான் இந்த அர்ப்பணம் அப்படிங்கிறது, மதர்ப்பணம் அப்படிங்கிறது, நாம் பகவானுக்காக நான் எதை உபயோகித்தாலும் இது என்னுடையது அல்ல, இது பகவானுடையது என்ற ஒரு புத்தி நமக்கு வேணும். இந்த பொருள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் அதன் உரிமையாளர் நான் அல்ல, அது இறைவன் தான் அப்படிங்கிற இந்த புத்தி மனதில் இருக்க வேண்டும். இது என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சேலத்தில் இருக்கும்போது கீதா கிளாஸுக்கு கீதா புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய அந்த கர்மயோகமெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மமதா தியாகம் பற்றி நான் அங்கேயும் சொன்னேன் 3வது அத்தியாயத்துலையும். அந்த கீதா புத்தகம் கொண்டு வந்து அந்த புத்தகத்தை என்ன புக் ஸ்டால் அங்கே இருக்குது, அங்கேயே வாங்கிடுவாங்க. அதில் பேரெல்லாம் எழுத மாட்டாங்க. கேட்டால் மமதா புத்தி வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்லி, அதனால் பேர் எழுத மாட்டாங்க. ஆனால் அதை பத்திரமா வைக்கணும் இல்லையா, வைக்க மாட்டாங்க. அங்கேயாவது போகும்போது, கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது சந்தேகம் கேட்டுக்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த புத்தகத்தில் பேர் எழுதினாலும் நம்ம மமதா இது வந்துடாது, என்னுடையதுன்னு வந்துடாது. இப்படி நம்முடைய மனதிற்குள் இவையெல்லாம் ஈஸ்வரனுடையது என்ற எண்ணம், என்ற புத்தி, என்ற அறிவு இருந்தால் போதும். அதனால தான் நம்ம புதிய வீடு ஒன்று கட்டினோம்னா பகவானுடைய ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே கூடி போகிறோம். அதனால் இது பகவானுடைய வீடு என்பதற்காகத்தான் அப்படி நம்ம செய்கிறோம். நம்ம பகவானை வைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே தங்குறோம். இது என்னுடையது அல்ல, இது பகவானுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதற்கு இந்த சொந்தம் கொண்டாடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. அதாவது இது நான் உபயோகிக்கலாம், ஆனால் அது எனக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை. இந்த பகவானுடைய இந்த பாவனை தான் மதர்ப்பணம் என்கிறது. என்னுடையது அல்ல, நான் உபயோகிக்கலாம், ஆனால் என்னுடையது அல்ல. இது ஒன்றும் இல்லை. நான் கடந்த வாரம் மாநாடு அட்டன் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஒரு பக்தர்கள் வீட்டில் நானும் இன்னொரு சுவாமியும் போனோம். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் குருதேவருடைய அமுதமொழிகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயும் மணி ஆகிடுது, 12 மதியம் ஆகிடுது, 12 மணி ஆகிடுது. உடனே சுவாமிஜி பிரசாதம் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. நாங்கள் உட்காந்து பக்தர்கள் எல்லாம் இருந்தாங்க. அங்கே எல்லாம் சாப்பாடு பரிணமாறாங்க. எனக்கும் அந்த இன்னொரு சுவாமிக்கும் வெள்ளித்தட்டு கொடுத்தாங்க. அந்த வெள்ளித்தட்டில் உணவெல்லாம் பரிமாறி பிரம்மார்ப்பணம் சொல்லி நம்ம சாப்பிட்டோம். அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த மமதா தியாகம் என்ன, இந்த வெள்ளித்தட்டில் எனக்கு பல வகையான உணவு கொடுத்தாங்க, ஆனால் அந்த தட்டில் உள்ள உணவு தான் எனக்கு உரிமை. அந்த 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 தட்டோடு எனக்கு கொடுத்தாலும் அதில் உள்ள உணவு மட்டும்தான் நான் சாப்பிட வேண்டும், எனக்கு அதுதான் உரிமை இருக்கிறது. அதுபோல இந்த உலகம் ஒரு வெள்ளித்தட்டு போல. இந்த உலகத்தில் உள்ள இதை எல்லாம் என்னுடைய பயன்பாட்டுக்கு நான் பயன்படுத்தலாம், ஆனால் என்னுடையது அல்ல. அதற்குள் உள்ள உணவு அந்த எப்படி அந்த தட்டில் உணவு மட்டும் நான் பயன்படுத்திக்கலாம், மீதம் உள்ள அந்த தட்டை அங்கே கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல தான் நாம் பயன்படுத்துகின்ற எல்லா பொருளும் இது இறைவனுடையது. அதனால தான் நம்ம மதியம் உணவு சொல்லும்போது பிரம்மார்ப்பணம் சொல்கிறோம். பிரம்மார்ப்பணம் அப்படிங்கும்போது எல்லாமே உன்னுடையது தான், நான் எதுவும் அல்ல அப்படிங்கிற மாதிரி. அந்த மதர்ப்பணம் என்பது எல்லாம் ஈஸ்வரனை சார்ந்தது. அதனால்தான் இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் நான் பயன்படுத்துகிறேன், அதை தான், ஆனால் அது எனக்கு உரிமை இல்லை. நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் அது எனக்கு உரிமை இல்லை. அதைத்தான் மதர்ப்பணம். அப்படி எல்லாம் ஈஸ்வரன் என்பதை மனதில் வைத்து கொண்டு இருப்பது பக்தி என்கிறோம். ஆகவே பக்தி என்பது அனைத்தும் ஈஸ்வரன் என்று நாம் கொடுக்கப்படும் ஒரு பொருள்தான் தியாக புத்தி. எல்லாம் இறைவனுடையது என்ற எண்ணம் நமக்கு வந்தால் அதே தான் தியாக புத்தி. அந்த தியாக புத்தி இருந்தால்தான் நம்முடைய மனதில் திருப்தி வரும்.
அதைத்தான் பக்தி என்று சொல்கிறார். அதை தான் 28வது ஸ்லோகத்திலையும் பகவான் சொல்ல போகிறார். 28வது ஸ்லோகத்தில் இந்த மதர்ப்பணத்தோட நம்ம அடுத்து போகிறோம். அதாவது நம்ம எதை செய்தாலும் தர்மத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டும். ப்ளஸ் அந்த மதர்ப்பணம் எல்லாம் பயன்படுத்தலாம், அதால் என்னுடையது அல்ல. எப்படி பணக்கார வீட்டு வேலைக்காரி இருக்கிறார் அதுபோல் நாம் செய்ய வேண்டும். அப்போ தான் நமக்கு அட்டாச்மெண்ட்டு வராது. அதைத்தான் 28வது ஸ்லோகத்தில் பகவான் கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா எப்படி இந்த நிஷ்காம பக்தனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நிஷ்காம பக்தன் ஏழையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ வழிபாடு, இறைவனை நினைத்து நீ வழிபாடு செய்ய வேண்டும் சொல்கிறார். அப்போது நிஷ்காம பக்தனுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஏன்னா இவ்வளோ பண்ணுறோமே, நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. என்னன்னா அதுதான் 26வது ஸ்லோகத்தில் நிஷ்காம பக்தியினுடைய பலன் என்ன அப்படிங்கிற சொல்கிறார். சுபாசுப பலைரேவம் மோக்ஷயசே கர்மபந்தனைஹி. 28வது ஸ்லோகம். சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமு பைசேசி. அதாவது விதேக முக்தி, ஜீவன் முக்தி, இந்த 2 பலனும் அந்த நிஷ்காம பக்தனுக்கு கிடைக்கிறது. அதுதானே மனித வாழ்க்கையின் லட்சியமே, அதுதானே. ஸோ அதை பகவான் நிஷ்காம பக்தனுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத இங்கு தெளிவுபடுத்துகிறார். இதோடைய தமிழாக்கம் என்னன்னா, சிம்பிள் மீனிங், இங்ஙனம் நன்மை தீமைகளை பயக்கின்ற வினை பயன்களை விடுவிப்பாய், சந்நியாச யோகத்தில் உள்ளத்தை உறுதியாக வைத்தவனாய் வினை பயனின்றி விடுபட்டு என்னையே அடைவாய் அப்படிங்கிறத இதோடைய சாரம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் நிஷ்காம பக்தனுடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் 2 பலன் பகவான் சொல்கிறார். அதை தான் சொல்லி ஜீவன் முக்தன், விதேக முக்தன். ஜீவன் முக்தன் என்பது இந்த உலகத்திலே உயிரோடு வாழும் பொழுதே பந்தங்களிலிருந்து விடுபட்டு ஆனந்தமாக இருப்பது ஜீவன் முக்தன். விதேக முக்தன் அப்படின்னா, அந்த ஜீவன் முக்தன் தன்னுடைய பிராரப்த கர்மம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சரீரம், இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டதுக்கப்புறம் அவனுக்கு மீண்டும் பிறவி இல்லை. அதுதான் விதேக முக்தி. இந்த 2 வகையான பலனை இந்த நிஷ்காம பக்தன் அடைக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா சுபாசுப பலைஹி, அந்த வார்த்தையை பார்ப்போம். சுபாசுப பலைஹி, சுபாசுப பலைஹி. அதுக்கப்புறம் ஏவம் அப்படிங்கிறார். சுபாசுப பலைஹி என்றால், சுபம் என்றால் எனக்கு இஷ்டமான, எனக்கு பிடித்த, எனக்கு விருப்பமான, அதுதான் சுபம். எனக்கு பிடிக்காதது அசுபம். இந்த இஷ்டம் அனிஷ்டம், அதாவது எனக்கு பிடித்தது, எனக்கு பிடிக்காத பலன்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எனக்கு பிடித்த பலன், எனக்கு பிடிக்காத பலன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்ம பந்தனைங்கிற வார்த்தைக்கு போவோம். என்னென்னா இந்த சொல்லை என்ன சொன்னால், கர்ம பந்தங்களிலிருந்து, கர்ம பந்தங்களிலிருந்து என்னென்னா, கர்மத்துக்கு, எல்லா கர்மத்துக்கும் ஒரு பலன் உண்டு அப்படின்னு நான் 3வது அத்தியாயத்திலே சொல்லியிருக்கேன். அந்த பலன் எந்த கர்மத்தை செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு நமக்கு பாவ பலனும் உண்டு, புண்ணிய பலனும் உண்டு. சுபம் என்பது புண்ணிய பலனை குறிக்கிறது, அசுபம் என்பது பாவ பலனை குறிக்கிறது. ஸோ அடுத்த சொல்ல மோக்ஷயசே. ஸோ சுபாசுப பலைஹி அப்படின்னு பார்த்தோம். 2வது கர்ம பந்தனைகிங்கிறது பார்த்தோம். 3வது மோக்ஷயசே, நீ மோக்ஷத்தை, பிறவியில்லா பெருநிலையை அடைவாய். எப்படி? இந்த நிஷ்காம பக்தனுக்கு அதன் பலனுக்கு சிறிது காலம் இடைவெளி சொல்கிறார். அதாவது மோக்ஷத்தை அடைவாய் அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறார். ஸோ இந்த நிஷ்காம பக்தன் இப்படி கர்மங்கள் செய்து கொண்டே போனால் அதுக்கு டைம் ஆகும் இல்லையா? அந்த கர்மங்கள் செய்து கொண்டு போகும்பொழுது அவனுக்கு இஷ்ட பலன், அனிஷ்ட பலன் வரும். அந்த இஷ்ட பலனை அனிஷ்ட பலனையும் விட்டால் அவன் மோட்சத்தை அடைவான். எந்த இதுவும் தேவையில்லை அவனுக்கு, எந்த இதுவும் அவனுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது நிஷ்காம பக்தன் அவன் அடைகின்ற பலன் என்னென்னா, நிஷ்காம பக்தனுக்கு பலனாக சிறிது காலம் கேப் வருது. அதனால் தான் மோட்சத்தை அடைவாய் என்று எதிர்காலத்தில் பகவான் இங்கு சொல்கிறார். மோக்ஷயசே அப்படின்னா எதிர்காலம். இந்த நிஷ்காம பக்தனுக்கு பலனாக முதலில் வருவது என்னன்னா சித்த சுத்தி.
சித்த சுத்தினா ஏன் சித்த சுத்தி வருதுன்னா, அந்த அவன் செய்கின்ற கர்மங்கள் வருகின்ற புண்ணிய பலனும் பாவ பலனையும் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து விட்டான். ஸோ அதனால் அவனுக்கு என்னென்னா சித்த சுத்தி, மன தூய்மை வருகிறது. இதிலிருந்து அந்த மன தூய்மை வருவதின் காரணமாக நமக்கு என்ன ஆகும், சாஸ்திரம் நமக்கு நன்றாக புரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானி அஸ்ய உபஜாயத்தே பிரசன்ன சேதசாம் யாசு புத்தி பர்யவதிஷ்டதேன்னு சொல்கிறாரு. இந்த பிரசாதங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், கர்ம பலனையும் கூட பிரசாதங்கள் எடுத்துக்கலாம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு புத்தி பர்யவதிஷ்டதே, புத்தி தெளிவாகும் அப்படிங்கிறத அங்கேயே சொல்லிட்டார். அதாவது இது 4வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். 4வது 5வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த சித்த சுத்தி மன தூய்மை அடைவதன் மூலமாக சாஸ்திரத்தை கேட்டால் அது நன்கு நமக்கு புரியக்கூடிய சக்தி நமக்கு வரும். ஸோ அதிலிருந்து என்ன ஆகும்னா ஞானம் நமக்கு பிறக்கிறது. அந்த ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு நம்ம அடைய முடியும். அதனால்தான் இந்த நிஷ்காம பக்தன் இந்த வேதாந்த சாதனைகளுக்கு அந்த பக்தனை எடுத்து கொண்டு செல்கிறது. நிஷ்காம பக்தி செய்து கொண்டே இருந்தாலே போதும், அதன் மூலமாக அவன் ஞானத்திற்கு எடுத்து செல்லும், ஞான சாதனைக்கு எடுத்து செல்லும், வேதாந்த சாதனைக்கு எடுத்து செல்லும். இறுதியில் அவன் மோட்சம் அடைவான். எதிலிருந்து? கர்ம பந்தனத்தில் இருந்து. எப்படிப்பட்ட கர்ம பந்தம்? அவனுக்கு சுபம் புண்ணிய புண்ணிய பலனும் வருது, பாவ பலனும் வருது. அந்த புண்ணிய பாவ பலத்திலிருந்து அவன் மோட்சத்தை அடைவான். வேதாந்தத்தில் நமக்கு சொல்கின்ற இது என்னன்னா, புண்ணியத்தை விட பாவ பலன்தான் நமக்கு அதிக நல்லது செய்கிறது. நமக்கு என்னென்னா, ஒரு 2வது சாமி இப்படி திடீர்னு சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். புண்ணிய பலன் நமக்கு சுகத்தை கொடுக்கும். சுகம் அதே போல் அவனுக்கு அந்த சுகத்தின் மூலமாக அவன் ஜென்மத்துக்கு போகிறான். மீண்டும் ஜென்மம் அடையிறதுக்கு அது வழி செய்யும். காரணம், சுகமாக இருக்கும், எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்ட்டு ஒதுங்கிக்கூடாது. நாம் செய்கின்ற கர்மங்களை செய்து கொண்டே போகணும். அதனால் சுகம் அசுபம் 2 வந்தாலும் அதை நம்ம செய்துக்கிட்டே போகணும். சுகம் வருதுன்னு நம்ம அதிலே நின்றுட்டோம்னா என்ன ஆகும்னா, அது நமக்கு பந்தத்தை கொடுத்தும், அந்த பந்தத்தின் மூலமாக நமக்கு ஜென்மத்தை கொடுக்கும், மீண்டும் மீண்டும் பிறந்து இருக்க வேண்டி இருக்கும். அதனால்தான் பாவ பலன் நமக்கு என்ன கொடுக்கும்னா வைராகியத்தை கொடுக்கும். போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்கும். அதன் மூலமாக நமக்கு சித்த சித்தியின் மூலமாக நமக்கு ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டைக்கு போய் மோட்சம் அடைவோம். இங்கு புண்ணியம் என்பது சித்த சுத்தி. சாஸ்திரம், அதாவது இந்த இடத்துல புண்ணியம்ங்கிறது நமக்கு சித்த சுத்தின்னு எடுத்துக்கணும். இந்த சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கும். அதாவது நமக்கு இந்த சித்த சுத்தியின் மூலமாக நம்முடைய சாஸ்திரம் நமக்கு நன்றாக இந்த புத்தியினால், இந்த சித்த சுத்தியினால் புரிய வைக்கும். இந்த புண்ணியம் எப்படின்னா, நம்ம ஒரு பணம் அல்லது கிரெடிட் கார்டு மாதிரி வச்சுக்கலாம். நம்ம பணம் வச்சுருந்தா அந்த பணத்தை நமக்கு எதுக்கு வேணுனாலும் செலவு பண்ணலாம். நல்லதுக்கும் செலவு பண்ணலாம், தீயதுக்கும் செலவு பண்ணலாம். இங்கு இந்த சுபாசுபத்தை, அதாவது சுபம் அசுபம், இந்த சுபாசுபத்தை, இந்த பலனை என்னிடம் அர்ப்பணம் செய்தால் யாரு? நிஷ்காம பக்தன். அந்த நிஷ்காம பக்தியின் மூலமாக இஷ்ட அனிஷ்ட கர்ம பலத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய். அதுதான் நம்மை பந்தப்படுத்துகிறது. அதனால் 2யுமே நான் விட்டுட்டேன்னா எனக்கு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுகிறேன். இப்படிப்பட்ட நிஷ்காம பக்தன் எந்த சாதனை, அதாவது அந்த சாதகன் பகவானை ஒரு நல்ல பேர், அதாவது இப்படிப்பட்ட சுப அசுப பலன்களை விட்ட அந்த சாதகன், இந்த இடத்துல சாதகன் என்பது நிஷ்காம பக்தன். அந்த நிஷ்காம பக்தனுக்கு பகவான் ஒரு நல்ல பெயரை கொடுக்கிறார். என்ன பெயர் கொடுக்கிறார்னா சந்நியாச யோக யுக்தாத்மா. சந்நியாச யோக யுக்த ஆத்மா அப்படிங்கிறது. அதாவது இது மோட்சத்தை அடைய போகின்ற சாதகனை குறிக்கிறது, நிஷ்காம பக்தனை குறிக்கிறது. அவன் நிஷ்காம பக்தனை குறிக்கின்ற ஒரு அடைமொழி தான் இது. எது? சந்நியாச யோக யுக்தாத்மா. இப்போ இந்த சந்நியாச யோக யுக்தாத்மாவோட என்ன பொருள் அப்படின்னா, ஆத்மா அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மா என்ற சொல்லுக்கு மனம் என்று பொருள்.
இப்படிப்பட்ட மனதை உடையவன். எப்படிப்பட்ட மனது? யுக்தம். யுக்தம் என்றால் பொருந்தியவன், நன்கு பொருந்திய மனதை உடையவன் அப்படின்னு பொருள். யுக்தாத்மானா நன்கு பொருந்திய மனதை உடையவன். அப்புறம் என்னது? 2 வகையான குவாலிட்டி சொல்கிறாரு. என்னென்னா சந்நியாச யோக. சந்நியாசம்ங்கிறது ஒரு குவாலிட்டி, யோகம்ங்கிறது குவாலிட்டி. இந்த 2 குவாலிட்டியும் நன்கு பொருந்திய மனதை உடைய அந்த நிஷ்காம பக்தன். அப்போது குவாலிட்டி என்னென்ன? குவாலிட்டி சந்நியாசம், யோகம். சந்நியாசத்துடன் கூடிய யோகத்துடன், சந்நியாசத்துடன் கூடிய யோகம், அந்த யோகத்தை பொருந்திய அந்த நிஷ்காம பக்தன். அப்போ என்ன ஆகும்? யோகம் அப்படிங்கிறதுக்கு என்ன? சந்நியாசம் என்றால் துறவு, விடுதல், எல்லாத்தையுமே விடுதல் என்று பொருள். யோகம் என்றால் அனுஷ்டானங்கள் செய்தல். யோகம் அப்படின்னா இறைவனை அந்த யோகம் செய்ய செய்ய, அந்த அனுஷ்டானங்கள் செய்ய செய்ய நமக்கு இறைவனிடம் கொண்டு போகும். அதுதான் யோகம். யுஜ்ஜித் என்கிற ஒரு பொருள், ஒரு வார்த்தையிலிருந்து இந்த யோகம்ங்கிற வார்த்தை இருந்தது. நம்மை இறைவனிடம் கொண்டு செல்லும் அப்படின்னு பொருள். இப்போ அந்த அனுஷ்டானம் செய்தல் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். எதை சந்நியாசம் செய்கிறான் ஒருவன்? ஒரு சாதனை செய்யும் போது, அதாவது அவன் ஒரு சாதனை யோகம் செய்யும் பொழுது, ஒரு சாதனை செய்யும் போது, ஒரு அனுஷ்டானங்கள் செய்யும் போது அதில் அவனுக்கு சில பலன்கள் வரும். அந்த பலனை சந்நியாசம் செய்ய வேண்டும். உதாரணமாக கர்மயோகி எதை சந்நியாசம் செய்வான்? கர்மயோகம் செய்து கொண்டே இருந்தால் அவனுக்கு என்ன சந்நியாசம் அவன் செய்வான் அப்படின்னா, என்ன அவனுக்கு நடக்கும் அப்படின்னா, அவனுடைய சங்கல்ப தியாகம். அதை தான் 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். கர்மயோகியினுடைய பலன் என்னன்னா, கர்மயோகத்தினுடைய பலன் அவனுடைய சங்கல்ப தியாகம். சங்கல்ப தியாகம்னா மனதில் சொல்லணும்ல, பெரிய கோட்டை கட்டிட்டு இருப்பான். சும்மா உட்காந்தோம்னா கோட்டை கட்டிட்டு தான் இருப்பான். ஸோ அந்த கர்மங்கள் செய்ய செய்ய, நிஷ்காம கர்மங்கள் செய்ய செய்ய, எந்த பலனையும் எதிர்பாராமல் கர்மங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, அவன் அந்த சங்கல்பத்தை விட்டு விடுவான். அவனுக்கு அந்த சங்கல்பமே இருக்காது. அவனுக்கு சங்கல்பம் இல்லாமல் சங்கல்பம் தெக்வான் காமான் அப்படின்னு சொல்லி, இந்த சங்கல்பம் தியாகத்தின் மூலமாக நமக்கு ஆசைகளும் போகும் படிப்படியாக. அதனால் இந்த கர்மயோகி என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா, சங்கல்பத்தை சந்நியாசம் செய்து விடுகிறான். நான் செய்த கர்மத்திற்கு இந்த பலன் வர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சாதாரணமாக கர்மயோகம் செய்யாமல் இந்த கர்மம் செய்தால் எனக்கு இந்த பலன் இப்படித்தான் இந்த நேரத்தில் வரணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அது அவனுக்கு இல்லை. கர்மத்திற்கு பலன் வர வேண்டும் என்ற சங்கல்பத்தை விடுவது தான் கர்மயோகியினுடைய லட்சியம். அதுதான் அவனால் கர்மயோகம் செய்கிறான். அதனால தான் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, முத கர்மயோகத்தை தான் செய்யுங்கிறார். கர்மயோகத்தை செய்ய செய்ய சங்கல்ப தியாகம் வரும். அதுக்கப்புறம் அவன் பரிணமித்து மேலே போவான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி கர்மயோகத்தின் மூலமாக சங்கல்ப தியாகம். அதுக்கப்புறம் பக்தி யோகத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மதர்ப்பணம். அதைத்தான் நம்ம சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம். மதர்ப்பணம் அப்படிங்கும்போது எல்லாம் இறைவனுடையது, என்னுடையது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மதர்ப்பணம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பகவான் இது எல்லாமே பகவானுடையது, என்னுடையது அல்ல என்பதை, என்னுடையது அல்ல என்ற அந்த சந்நியாசத்தை அவன் அந்த கர்மயோகத்தின் மூலமாக செய்கிறான். இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் சந்நியாசம் செய்கிறான் அவன். முதல் கர்மயோகம், அதுக்கப்புறம் பக்தி யோகம். அப்புறம் ஞானம் வந்தால், ஞானியாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? எதை தியாகம் பண்ணுறான்னா, சந்நியாசம். அதாவது ஞானியாக ஆகணும் அப்படிங்கிறா அகங்கார தியாகம் சந்நியாசம் செய்யணும். அகங்காரம் தியாகம் செய்யணும், அல்லது அகங்காரம் சந்நியாசம் செய்யணும். நான் என்ற நான் என்பது தான் அகங்காரம். அந்த அகங்காரத்தை தியாகம் செய்யணும். ஸோ கர்மயோகி, ஏன்னா கர்மயோகிக்கு என்னன்னா அகங்காரம் இருக்காதுன்னா, கண்டிப்பாக அகங்காரம் இருக்கும். அவன் அங்கே சங்கல்ப தியாகம் தான் பண்ணுறான், அகங்காரம் இருக்கிறது. அதே போல் அதாவது என்ன சொல்கிறான், அவன் என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி இறைவனிடம் பிரார்த்திக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவன் என்னை காப்பாற்று, அந்த எண்ணெய் அப்படி நான் அப்படிங்கும்போது அங்கே அகங்காரம் இருக்கிறது. அதே மாதிரி பக்தனாக இருக்கும்போது அகங்காரம் விட முடியாது. அவனால் அகங்காரம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மமதா தியாகம், நான் என்னுடையது இல்லை அப்படின்னாலும் அந்த நான்ங்கிற சின்ன ஒரு இது உள்ளே இருக்கத்தான் செய்யும். அதனால் முழுவதும் அவன் விடலை. பொருள்கள்லாம் உன்னுடையது, நான் இங்கே சும்மா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஞானத்தால் என்ன வரும்னா அகங்கார தியாகம்.
அகங்காரம் தியாகம் செய்ய முடியும் அவனால். அந்த இந்த சந்நியாசம் என்பதில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொன்றாக தியாகம் செய்து கடைசியாக அகங்காரத்தை தியாகம் செய்தால் ஞானம் சந்நியாசம் பெறுகிறான். இந்த சாதகன், அதாவது இந்த சாதகன் பக்தியில் இருக்கும்போது மமதா தியாகம் செய்கிறான், பகவானுக்காக எல்லாம் விடுகிறான். சந்நியாசத்துக்கு பிறகு அவனுக்கு எந்தவித இதுவும் யோகமும் தேவையில்லை. காரணம், அகங்கார தியாகமும் ஆயிடுச்சு, அங்கே வேற எதுவுமே தேவையில்லை. ஈஸ்வரனுக்காக செயல்கள் செய்வதால் அதை யோகம் என்று சொல்கிறான். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜாக அவன் வரும்போது கர்மயோகத்தில் வரும்போது அது ஈஸ்வரனுக்காக கொடுத்துட்றான். அதே மாதிரி பக்தி யோகத்தில் ஈஸ்வரனாக கொடுக்குறான். கடைசி ஞானத்துக்கு வரும்போது அந்த முமுட்சு தானே ஞானத்துக்கு வரான். அந்த முமுட்சுவாக இருக்கும்போது அவன் அகங்காரம் இருக்கு. அந்த முமுட்சு என்ன தியாகம் பண்ணுறான்? அகங்காரத்தை தியாகம் பண்ணும்போது அவன் ஞானி ஆகிறான். ஞானி ஆனதுக்கப்புறம் அவனுக்கு எந்தவித இதுவும் கிடையாது, எந்தவித சாதனையும் அவனுக்கு தேவையில்லை. ஸோ எல்லாமே கிடையாது. கடைசி ஞானி அவனுக்கான அகங்காரம் இல்லை, அவனுக்கு தியாகம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால் அவன் சாதனையும் அவனுக்கு தேவையில்லை. நமக்கு இந்த அகங்காரம் இருக்கும் வரை சாதனைகள் செய்தே ஆக வேண்டும். இந்த அகங்காரம் தியாகம்தான் கடைசி நிலை. அதற்கு முன் சங்கல்ப தியாகம், மமதா தியாகம் செய்ய வேண்டும். இந்த சந்நியாச யோக யுக்த ஆத்மா என்பவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா, அவனுக்கு அகங்காரமும் போயிடுச்சு, இது சங்கல்பமும் இல்லை, மமதா தியாகமும் பண்ணிட்டான். அதனால் அவனுக்கு என்னன்னா, அவனைத்தான் விமுக்தகனா விபூர்வக முக்த, அதாவது ஜீவன் முக்தன். இந்த சொல்லுக்கு பொருள் தான் ஜீவன் முக்தன். உயிருடன் இருக்கும் பொழுதே எந்த பந்தமும் இல்லாமல் ஆனந்தமாக முக்தியை அடைகிறான். அவன் சரீரத்தில் இருக்கிறான், சரீரம் விடல இன்னும், ஆனால் ஜீவன் முக்தனாக ஆனந்தமாக இருக்கிறான். இந்த ஜீவன் முக்தன் உயிரை விடவில்லை. அதற்கு முன் பந்தத்திலிருந்து விடுபட்டு விட்டான், துயரத்திலிருந்து விடுபட்டு விட்டான். அதாவது அது உபனிஷத்தில் தரதி சோகம் அப்படின்னு சொல்லி உபனிஷத்து வாக்கியம் ஒன்று இருக்குது. தரதி சோகம்னா இந்த பந்தங்கள், சோகங்கள், சுகதுக்கங்கள் இருந்து அவன் விடுபட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அப்படி விடுபடும்போது அவனுக்கு என்ன ஆகும்னா நிறைநிலை அடைகிறான். அதாவது இதைத்தான் சிதப்பிரக்ஞன் அப்படி சொல்கிறாரு பகவானுக்கு 2வது அத்தியாயத்தில். சிதப்பிரக்ஞா கா பாஷா அப்படின்னு கேட்கும்போது, சிதப்பிரக்ஞன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறாரு, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். அதாவது இந்த மனதில் ஏகப்பட்ட ஆசைகள், சங்கல்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா, அது எல்லாமே அவன் துறந்தவன். பிரஜஹாதி எல்லாத்தையும் விட்டுட்டான். பிரஜஹாதி யதா காமா சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட. வெளிப்பொருள்களில் எதுலேயுமே அவனுக்கு ஆனந்தம் இல்லை. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட, தன்னுடைய ஆத்மாவிலேயே, தன்னுடைய கான்சியஸ், செல்ஃப் கான்சியஸில், பியூர் கான்சியஸ்லேயே அவன் ஆனந்தத்தை அடைகிறான். அவன்தான் சிதப்பிரக்ஞன். அது மாதிரி இந்த உபனிஷத்தில் சொன்ன வார்த்தை தரதி சோகம் அப்படிங்கும்போது நிறைநிலை அடைந்தவன் அப்படிங்கிறபோது அவனுக்கு மன நிறைவு அவன் அடைந்தான். பொதுவாக நம்ம மனநிறைவு எப்படின்னோன்னா, நம்ம என்ன பொருள் பண்ணுறோம் அப்படின்னா, மனநிறைவு நமக்கு இருக்கான்னா இருக்குது. நமக்கு கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் நமக்கு மனநிறைவு இருக்குது. ஆனால் ஞானிகளுக்கு முழு நிறைவு இருக்குது அவங்களுக்கு. இப்போது உதாரணமாக சொன்னோம்னா, நமக்கு பசிக்குது, ஒரு நல்ல ஹோட்டலில் பார்க்குறோம், பல வகையான உணவை நம்ம சாப்பிட்றோம். அங்கே போய் என்ன ஆகும்? மனநிறைவு வந்துடுதா? கொஞ்ச நேரம் தான். அந்த மனநிறைவு எப்படி? ஒரு 3 hours, 3 மணிக்கு அப்புறம், 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் அவனுக்கு பசிக்க செய்யும். இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷனை தவிர பர்மனண்ட் சொல்யூஷன் அல்ல. சரி, அடுத்த ஸ்டேஜ் முதல் உடல், அப்புறம் மனம் தற்காலிகமான, அதுபோல தான் மனம் நம்ம தற்காலிகமான எனக்கு இஷ்டப்பட்ட பொருள்களை, அந்த இஷ்டப்பட்ட விஷயங்களை, இஷ்டப்பட்ட பாட்டுகளை ஏதோ ஒன்று நான் கேட்டால் எனக்கு அந்த நேரத்தில் நிறைவு வரும். அதுவும் டெம்பரவரி தான், பர்மனெண்ட் கிடையாது. இந்த ஞானத்தால் தான் மனதை நிரந்தரமாக அவன் நிறைநிலை அடைவான். நிரந்தரமாக அமைதியாக திருப்தியாக இருப்பான். அவனைத்தான் ஜீவன் முக்தன் என்றால் திருப்தன், முழு திருப்தி அடைந்தவன். நாம் யாரை பார்த்தாலும், இந்த உலகத்தில் நம்ம யாரை பார்த்து, சாதாரணமாக நம்ம யாரை பார்த்தாலும் ஏதோ மனசில் ஒரு சின்ன கவலை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். காரணம், அவர்கள் திருப்தி இல்லை அவர்களிடம். இந்த உலகத்தில் எந்த பொருளோ உறவோ நமக்கு திருப்தி அளிக்காது. இதுதான் பகவத்கீதையில் மீண்டும் மீண்டும் சொல்கிறது. இந்த உலகத்தில் உனக்கு எந்த காரணம்
இந்த உலகம் அந்த இறைவனால் படைக்கப்பட்டது. அதிலிருந்து நீ திருப்தி காண முடியாது. நீ யார் என்று தெரிந்தால்தான் உனக்கு திருப்தி கிடைக்கும். ஆத்ம ஞானம் மட்டும்தான் உனக்கு திருப்தியை தரும், நிறைநிலையை தரும். அப்படி இந்த ஜீவன் முக்தன் உயிரோடு இருக்கும் பொழுதே வாழ்ந்து கொண்டு இருப்பான், திருப்தியோடு வாழ்ந்து கொண்டு இருப்பான், நிறைநிலையோடு இருப்பான். எதுவரை? அவனுடைய பிராரப்தம் முடியும் வரை. பிறகு இந்த ஸ்தூல சரீரம் சென்று விட்டால் அடுத்து அவனுடைய நிலை அதைத்தான் அதாவது இந்த ஸ்தூல சரீரம் போயிடுச்சுன்னா அடுத்த நிலை என்னன்னா அவனுக்கு அந்த பிரம்மத்தை, அதாவது நிர்குண பிரம்மத்தை அவன் அடைவான். அதைத்தான் பகவான் இங்கே மாம் உபைசசி அப்படின்னு சொல்லி கடைசி வார்த்தை சொல்றார். விமுக்தா அப்படிங்கிறதுக்கு ஜீவன் முக்தனை பற்றி சொல்றது. மாம் உபைசசினா என்னையே அடைவான் என்றால் அவன் விதேக முக்தி, அவனுக்கு பிறவி கிடையாது. காரணம், நான் யார் என்று நான் தான் அவன். தத்துவமசி ஸ்வேதகேது அப்படின்னு சொல்கிற மாதிரி நானே அவன் அப்படிங்கும்போது அவனுக்கு மீண்டும் பிறவி இல்லை. மாம் என்றால் என்னை, நிர்குண பிரம்மமான என்னை உபைசசி அடைகிறான் அப்படின்னு பொருள். ஸோ இந்த நிஷ்காம பக்தனுடைய கடைசி நிலை என்ன அப்படின்னா பலன், அதாவது நிஷ்காம பக்தனுடைய பலன் ஜீவன் முக்தன் அப்படிங்கிற முதல் பலன். கடைசி பலன் என்னன்னா நிர்குண பிரம்மனை அடைந்து பிறவியில்லா நிலையை அடைகிறான். மீண்டும் அவனுக்கு பிறவி இல்லை. இந்த உபைசேசி அப்படிங்கிறது இதன் பொருள். அதாவது இந்த உபைசேசி அப்படிங்கிற வார்த்தை கூட எதிர்காலத்தை சொல்கிறது. எப்படி அங்கே மோக்ஷயசே அப்படின்னு சொன்னாலோ அதே மாதிரி உபைசேசி அப்படிங்கிறது எதிர்காலத்தை பற்றி தான் சொல்கிறார். காரணம் என்னென்னா அந்த ஜீவன் முக்தனாக இருக்கும் பொழுது, அதாவது சாதகன் நிஷ்காம பக்தனாக இருக்கான். நிஷ்காம பக்தன் கர்மங்கள் செய்யும்போது பாவ புண்ணிய பலன் வருது, புண்ணிய பலன் வருது, ரெண்டையுமே பகவானுக்காக அர்ப்பணம் செய்து விடுகிறான். அதனால் அந்த அந்த பீரியட் அவன் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் தியாகம் செய்யும் பொழுது அவன் கடைசியில் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுகிறான் என்று சொல்கிறான். ஏன்னா உடனே செய்ய சொல்ல முடியாதுல, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மோக்ஷயசே அப்படின்னு அங்கே சொன்னார். அதே மாதிரி இங்கே இந்த சந்நியாச யோக யுக்தாத்மா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்றை தியாகம் செய்த பிறகு அவன் கடைசி விமுக்தக, அதாவது விமுக்தகன்னா இது ஜீவன் முக்தன். அதுக்கப்புறம் என்ன மாம் உபைசசி, சந்நியாச யோக யுக்தாத்மா என்ன கிடைக்கும் அவனுக்கு? என்னன்னா மாம் உபைசசி, என்னையே அடைவான். நிர்குண பிரம்மனாகிய என்னையே, பியூர் கான்சியஸ் ஆகிய என்னையே அடைவான். நிஷ்காம பக்தி செய்தால் முதலில் ஜீவன் முக்தன் அடைவாய், பிறகு அவன் பிறவியில்லா ஜீவன் முக்தனுக்கு அப்புறம் விதேக முக்தன். விதேகம்னா சரீரம் கிடையாது, அடுத்து அவனுக்கு பிறவி கிடையாது, விதேக முக்தியை அடைவான். இவ்விதம் சந்நியாசி யோக யுக்தாத்மா, அதாவது சந்நியாசி யோக யுக்தாத்மாவுடைய பலன். சந்நியாசி யோக யுக்தாத்மா என்பது யார்? நிஷ்காம பக்தன். அந்த நிஷ்காம பக்தன் பரிணமித்து சந்நியாச யோக யுக்தாத்மா ஆகிட்டான். அதுக்கப்புறம் மாமு உபைசேசி, என்னையே அடைகிறான் என்று நிஷ்காம பக்தனுடைய பரிணாமத்தை பற்றி பகவான் இங்கே மிக தெளிவாக விளக்குகிறார். அடுத்து ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நம்ம படிக்கும்போது, ஏன்னா அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கும்போது பகவான் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். அதனால அர்ஜுனா, நீ நிஷ்காம கர்மம் செய், நிஷ்காம பக்தனாக இரு. நிஷ்காம பக்தனாக இருந்தால் உனக்கு மோட்சம், நீ பிறவியில்லா பெருநிலை அடைவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். இதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னென்னா, அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கான். ஸோ பகவானும் ஒரு சார், அதாவது அவருக்கு வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவருக்கு தான் அவருக்கு இது பண்ணுறாரு. ஏன்னா இப்போ நமக்கு பக்தர்களாகிய நாம் எங்கேயோ இருக்கோம், பகவான் எங்கேயோ நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கிறனால, அது இல்லாமல் அவன் அத்தை மகனாக இருந்தனால அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம். அதை தெளிவு பண்ணுறதுக்காகத்தான் அடுத்த ஸ்லோகம், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யசி ந பிரியஹ. ரெண்டாவது வரியில்,
ஏ பஜந்து தே மாம் பக்தியா மயி தே தேஷு சாப்பியகம் அப்படிங்கிறான். எனக்கு எந்தவித தெரிந்தவனோ தெரியாதவனோ எனக்கு வேண்டப்பட்டவனோ வேண்டப்பட்டவனோ அது எதுவுமே கிடையாது. என்னை யார் பக்தியோடு வழிபடுகிறார்களோ அவர்களை நான் அடைகிறேன், நானே சென்று வருகிறேன். இதுதான், அதாவது நான் அருள்கிறேன் அப்படிங்கிறது நானே சென்று அங்கு. அதைத்தானே அவதார புருஷர்கள்லாம் செய்யாங்க. இதை தான் நம்ம கல்பத்தரு அப்படிங்கிற 1ஆம் தேதி நம்ம பண்ணோம். நம்ம 1ஆம் தேதி எல்லாரும் அந்த ஒவ்வொரு அவதாரத்திலையும் கல்பத்தருவாக பகவான் வருகிறார். அப்போது அதாவது கல்பத்தரு அப்படிங்கிறது நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த கல்பத்தரு எப்படி பகவான் ராமகிருஷ்ணன் தான் ஆரம்பித்தாரான்னு கிடையாது. யார் ஒருவன் பிரபன்னனாக, அதாவது பகவானை சரணடைகிறானோ அவனுக்கு அங்கு பகவான் கல்பத்தருவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அந்த கல்பத்தரு பகவான் ராமகிருஷ்ணர் தான் ஆரம்பித்தார் அப்படின்னு கிடையாது. இந்த கல்பத்தருவுக்கு முன்னாடி, பகவானுக்கு முன்னாடி, ராமகிருஷ்ணனுக்கு முன்னாடி இல்லையான்னா, இது திரேதா யுகத்தில் ராமபிரான் என்ன செய்தார்? திரேதா யுகத்தில் ராமனாக அவதரித்து கல்பத்தருவாக இருந்தார். எப்படி எங்கு கல்பத்தருவாக இருந்தார்னால், நீங்கள் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பார்க்கணும். நமக்கு ராவண யுத்தம் ஆரம்பிக்க இருக்கும் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி விபீஷணன், அதாவது ராவணனுடைய தம்பி, 4 அமைச்சர்கள் வர்றாங்க ராமரை சந்திக்க. அப்போ ராமரை சந்திக்க வரும்போது அங்கே ராமனுடைய கூட்டாளிகள்லாம் அதாவது படை வீரர்கள் எல்லாரோட உட்கார்ந்துருக்கும்போது அங்கே வரும்போது சுக்ரீவன் சொல்கிறான், இங்கே இவர் வர்றாரு, யார்? நம்ம விபீஷணன் வர்றாரு. விபீஷணன் ராவணனுடைய தம்பி, ஏதோ உளவாளி மாதிரி தெரியுது எனக்கு, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார். ஆனால் அனுமான் என்ன சொன்னார்னா, இல்லை, நம்மளை தேடி வர்றாருன்னா அவருக்கு ஏதோ நல்ல இது இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ராமன் ஒரு சுலோகத்தை சொல்கிறார். அதாவது சத்குருதேவ சக்ருதேவ பிரபன்னாய தவஸ்யமிதி ச யாசதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமியகம் மம விரதம். அதாவது என்னை சரணடைந்து, இது எல்லாருடைய கருத்தையும் கேட்டதுக்கப்புறம் ராமன் சொல்கிற விஷயம், ஒருவன் ஒரு முறை எனக்கு சரணடைந்து ஓ ராமா நான் உன்னுடையவன் என்று சொல்லிவிட்டால் நான் அவனுக்கு அடைக்கலம் தருகிறேன். எல்லா காரணம் என்னென்னா, பகவான் எல்லா உயிர்களிடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது சரணடைந்தால் கண்டிப்பாக, சரணடையலைனாலும் நமக்கு இது பண்ணுவார், சரணடைந்தால் உடனே பண்ணுவார். என்னிடத்தில் சரணடைந்தவர்களை காப்பது என்னுடைய தவம், மம விரதன்றாரு. கடமையும் கூட கிடையாது, வெறும் கடமைன்னு சொன்னால் பத்தாது, என்னுடைய விரதம் என்று பகவான் ராமர் அந்த இடத்துல கூறியதாகவும், மேலும் அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லும்போது, இந்த ஸ்லோகம் சொல்லும்போது ராமன் கல்பத்தருவாக விளங்கினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இவர் துளசிதாசர் சொல்கிறார். அது துளசிதாசர் இன்னொன்று சொல்கிறார், என்னென்னா, ஸ்ரீமத் ராமாயணமே ஒரு கல்பத்தரு. அப்போது இந்த ராமாயணத்தை பாராயணம் செய்வதாலே நம்முடைய வறுமை, தாமதமான திருமணம், தாம்பத்தியத்தில் ஒற்றுமையின்மை, குடும்பத்தில் மற்றும் சக ஊழியர்களிடம் அகந்தை மோதல், இந்த பல பிரச்சனைகள் தீரும் என்று ராமாயணத்திலே, ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு கல்பத்தரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே துளசிதாசர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராமாயணமே கல்பத்தருவாக இருக்கும் பொழுது அந்த ராமாயணத்துக்கு நாயகனாகிய ராமனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். ஸோ கல்பத்தரு அப்படிங்கிறத அங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை சொல்லப்பட்டிருக்கு. சரி, துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வந்தார், அவர் எங்கே கல்பத்தரு ஆனார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அப்போ அங்கே எங்கே கல்பத்தரு ஆனார் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர், நம்ம பகவத்கீதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்கிறோமோ, அர்ஜுனனுடைய விஷாத யோகம். அர்ஜுனுடைய விஷாத யோகம்னா துன்பம், விஷாதம்னா துன்பம். துன்பம் எதிலிருந்து வருது? அனிஷ்ட கர்மத்திலிருந்து வருது. நிஷ்டன் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த துன்பம் தான் நமக்கு நல்வழி காமிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் கூட சொன்னேன். இங்கே அர்ஜுனனுடைய விஷாதம்
அர்ஜுனன் துன்பப்பட்டவனால் தான் அவன் வந்து குருவை தேடினான், அவனுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை தேடினார். அப்போ கிருஷ்ணர் இருந்தார். அதனால் அது சொன்னார். ஸோ அர்ஜுன விஷாத யோகத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறான். அவனுக்கு முதல் சாங்கிய யோகம் சொல்கிறாரு. இந்த ஆத்மாவை பற்றிய, நீ யார், நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ ஆத்மா. இந்த உடல் மனம் வந்து அதோடைய என்ன சொல்கிறது, ஒரு வால் இருக்குன்னா அந்த வாளுடைய உரை தான் இந்த உடல் அப்படிங்கிற விஷயமெல்லாம் 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 3வது அத்தியாயத்தில் அது நீ எப்படி உணர்வது, சங்கல்பமாக போகணும் இல்லையா, அப்போ என்ன செய்ய, நீ கர்மம் செய்ய அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சந்நியாச யோகம் சொன்னார். அதுக்கப்புறம் இது சொல்கிறாரு, ராஜயோகம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தியான யோகம் சொன்னார். தியான யோகத்துக்கு அப்புறம் என்ன சொன்னார், பக்தி யோகம் சொல்கிறார். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகிறார். ஆனால் கடைசி அர்ஜுனுடைய முகத்தை பார்த்து இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுப்பா, ப்ராக்டிக்கலாக ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதை பகவான் உணர்ந்து நீ ஒன்றும் பண்ண வேணாம், சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக விரதம் மாமேக சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யே ந சுச்சகா மா சுச்சகா. ஆரம்பித்தது என்ன ஆரம்பித்தார், பகவான் ஆரம்பிக்கும் போதே 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் அர்ஜுனா விஷாத யோகம் 1வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை கேட்டதுக்கப்புறம் நீ சோகப்பட்டிருக்கிறாய், நீ சோகப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத ஆரம்பித்தார். அசோசியான் அன்வசோஷத்துவம், நீ சோகப்பட வேண்டியதுக்கு சோகப்பட மாட்டேங்கிற, சோகமே பட வேண்டியதில்லை, அதுக்கு சோகப்பட்டுக்கிட்டு இருக்க. சோகமே பட வேண்டியதில்லை, ஆனால் நீ சோகப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து கடைசி மா சுச்சக, நீ சோகமே பட வேண்டாம். என்ன, சர்வ தர்மான் பரித்யஜ, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னிடம் சரணடை, நான் உனக்கு எல்லா பாவத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகம் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் கிருஷ்ணர் கல்பத்தருவாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் ஜனவரி 1ஆம் தேதி பகவான் ராமகிருஷ்ணர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1ஆம் தேதி கொஞ்சம் அவருடைய உடல் நலம் நன்றாக இருந்ததால் அவர் கல்பத்தருவாக வந்தார் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு யுகத்திலேருந்து வந்திருக்கார். அன்னைக்கு 3 மணிக்கு வெளியே தோட்டத்தில் நடந்து வந்திருக்கும் பொழுது அங்கே இருந்த பக்தர்கள் நிறைய, ஞாயிற்றுக்கிழமை நியூ இயர் லீவுனால நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பகவான் ராமகிருஷ்ணன் இப்படி நடந்து வருவது பார்த்து எல்லோருக்கும் ஆச்சரியம், என்னென்ன பகவான் வர்றாருன்னு அங்கங்கே கூடி பகவானிடம் அருள், அதாவது அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்தாங்க. அப்போது கிரீஷ் சந்திர கோஷ் பார்க்குறாரு. கிரீஷ் சந்திர கோஷை பார்த்தோன்னா குருதேவர் சொல்கிறார், ராமகிருஷ்ணன் சொல்கிறார், நீ என்னிடம் என்ன பார்த்துட்டேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் நீ நான் ஒரு அவதாரம் சொல்கிறியாமே, நீ என்ன பார்த்துட்ட அப்படின்னு சொல்லி குருதேவர் கிரீஷ் சந்திர கோஷ் ஒரு நாடக ஆசிரியர் அண்ட் நடிகர் கூட அவர். அந்த காலத்தில் கிரீஷ் சந்திர கோஷ் ரொம்ப ஃபேமஸ், எல்லாம் நிறைய நாடகங்கள் எழுதியவர். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு தழுதழுத்த குரலில் கண்ணில் தண்ணீர் வந்து சொல்கிறாரு, வியாச பகவான் விவரிக்க முடியாததை வால்மீகி விவரிக்க முடியாதையா நான் விவரிக்கப் போகிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்கிறார். அதாவது பகவானை பற்றிய விளக்கம் யாரும் கொடுக்க முடியாது. நான் ஒரு அவதாரம்னு சொன்னேன், அவர் வியாசர் கூட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, பரம்பொருளை பற்றி விளக்க முடியுமான்னு விளக்க முடியல. அதே மாதிரி வால்மீகி தான், நான் என்னத்தை சொல்லிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதை கேட்டு பகவான் ராமகிருஷ்ணர் இது பரவசம் அடைந்து, நான் என்ன சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது, எல்லோரும் ஆத்ம ஞானம் அடையட்டும், எல்லோரும் விழிப்படையட்டும், உங்களுக்கு என்ன நான் சொல்ல முடியும், உங்களை நான் நீங்கள் அனைவரும் ஞான ஒளி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி பகவான் ஆசீர்வதிக்கிறார். எப்படிங்கிறது இந்த கல்பத்தரு நாளில் அதனுடைய பண்ணார் அப்படின்னு சொல்லி. அதனால் ஒவ்வொரு அவதாரத்திலையும் கல்பத்தருவாக அங்கங்கே இருக்காது. அதனால் பகவான் எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் இந்த ஸ்லோகம் சமோகம்னு ஆரம்பிக்கிறது. எல்லோருமே எனக்கு சமம். காரணம், எல்லோரும் என்னுடைய குழந்தைகள். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் இருந்தால் அவரவர்களுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி, எடுத்த உடனே நம்ம அவனுக்கு ஹை டோஸ் கொடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். அதனால் என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம்.
ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்த வகுப்பில் 28, 29, 30 ரெண்டு ஸ்லோகத்தையும் முடிச்சலாம். அடுத்த வரதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருந்ததில்லை, சின்ன சின்ன ஸ்லோகம் தான்.